ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா மத்தியானம் டைமில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 86 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,768 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,185 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 296 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. நிஃப்டி பேங்க் 188 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 55,961 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 180 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 35,301 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா ஸ்டில் 8 மணி ஆகுது, இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சா நான் மேபி வீடியோ எண்டிங்கில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 20% விழுந்திருக்கு. 2,278 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,786 கோடியாக இருக்குது. ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சீக்வன்ஷியல் பேஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,150 கோடி. ரெவன்யூ வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில். எக்ஸ்பென்சஸ் மட்டும் இந்த குவார்ட்டரில் 10,325 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 19.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ஜின் 31.1% இருக்குது. கிராஸ் சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,721 கோடி. இந்தியாவோட ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ஃபார்முலேஷன் சேல்ஸ் 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $473 மில்லியன் இருக்குது. இனோவேட்டிவ் மெடிசன் சேல்ஸ் பார்க்கும்போது $311 மில்லியன், 16.9% அக்கௌண்டட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 சேல்ஸ் வந்து 16.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19.3% இருக்குது அவங்களோட சேல்ஸில் அக்கௌண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட லெக்ஸெல்வி அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அலோபீஷியா அரீட்டா அதுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது இனோவேட்டிவ் செக்மெண்ட்டில் அதுவும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் நிறைய செட்டில்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஒரு 530 கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டட் லீகல் செட்டில்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பாக்ட் ஆனதுனால அடுத்தது இந்த குவார்ட்டரில் 818 கோடி ஒரு ஒன் டைம் லாஸில் போயிருக்கு. அது இல்லாமல் 288 கோடி ரைட் ஆஃப் ஸ்ட்ரீமிங்கில் போயிருக்கு. டெர்மினேஷன் SCD 044 டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. அதனால தான் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லைனா வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் சன்ஃபார்மாக இப்போ இருக்க ட்ரெண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல லெவலில் விழுந்துச்சுன்னா அக்யூசியேஷன் பண்ணலாம். அது வரைக்கும் ரெட்டிஸ், நாட்கோ, சைடஸ் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 20% விழுந்திருக்கு. 8,734 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை சொல்லிடுறேன். ₹5.50 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக நெட் ப்ராஃபிட் 20% விழுந்திருக்கு. 8,743 கோடி. ரெவன்யூ 4.4% விழுந்திருக்கு. 35,842 கோடி. எபிட்டா 13% விழுந்திருக்கு. 12,521 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 34.9% குறைஞ்சிருக்கு. ஸோ 375 ரூபாவில் இருக்காங்க. 1% லாஸ்ட் மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு பெருசாக நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஒரு நல்ல டிவிடன் கிடைக்குது. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஈச்சர் மோட்டர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,205 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,042 கோடி. இது போக எபிட்டா 3.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,203 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 266 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு. 23.86% இருக்குன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இது வந்து மார்ஜினலி விழுந்திருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸில் 0.82% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 7,363 யூனிட்ஸ் இந்த குவார்ட்டரில் விற்றுருக்குறாங்க. அதே மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 89,540 யூனிட்ஸு. அதே மோட்டார் சைக்கிள்ஸ் வித் இன்ஜின்ஸ் குறிப்பாட்டு 350cc அந்த செக்மெண்ட்டில் சேல்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 76,680 யூனிட்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே 350cc மேலே இருக்கிறது வந்து 12,860 யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச்சர் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5,463 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இதுலேயும். மாருதி சுசுகியோட Q1 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3,792 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 38,605 கோடி. சீக்வன்ஷியல் பேஸில் நெட் ப்ராஃபிட் 3% விழுந்திருக்கு. அதே ஸ்டாண்டலோன் பேஸில் நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேஸில் ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் பேஸில் அதாவது சீக்வன்ஷியல் பேஸில் ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது.
கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 5,27,861 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ 1% இயர் பேசிஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது போக நெட் சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36,624 கோடியாக இருக்குது. எபிட் வந்து 19% விழுந்திருக்கு. 3,058 கோடியாக இருக்குது. டொமஸ்டிக் பர்சனல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து ஸ்லக்கிஷாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா லோ எண்ட் கார்ஸ் எல்லாமே விற்க மாட்டேங்குது, ஹை எண்ட் கார்ஸ் மட்டும் போகுது. இது மாருதிக்கு பெருத்த அடி, மாருதிக்கு டாடா மோட்டர்ஸ். பட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இவங்க ஹியூண்டாயோட கரெக்டாக நல்லா போகுது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நல்ல சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஆடி, போர்ஷே இந்த மாதிரி ஹை எண்ட் கார்ஸ் எல்லாம் நல்லா விற்குது. அதுவும் இந்த மாருதிக்கு மாதிரி பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு இந்த ஆல்டோ இது மாதிரி கார்ஸ்லாம் விற்காது. இந்த இன்விக்டோ அது மாதிரி ஹை எண்ட் கார்ஸ் எல்லாமே விற்குது. 37.4% அவங்களோட எக்ஸ்போர்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓவரால் சேல்ஸ் வால்யூம் 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்மெண்டேஷன் பார்க்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 4.5% இயரான பேசிஸில் விழுந்திருக்கு. மினி செக்மெண்ட் சேல்ஸ் வந்து 36.6% வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. 19,522 யூனிட்ஸ். இதை தான் நான் சொன்னேன். அது மாதிரி லார்ஜஸ்ட் செக்மெண்ட் வால்யூம் 6.3% டிக்ளைன் ஆயிருக்கு. மினி ப்ளஸ் காம்பேக்ட் செக்மெண்ட் 10.6% டிக்ளைன் ஆயிருக்கு. மிட் சைஸ் வெஹிக்கிள் 16.7% விழுந்திருக்கு. யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் வேன்ஸ் இது 0.8%. ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் 0.8% விழுந்திருக்கு. வேன்ஸ் வந்து 2.0% விழுந்திருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓஇஎம் வந்து 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாருதிக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு ஹோல் மட்டும் பண்ணுங்க. சேல் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபினான்ஷியல் 26ல் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பப்ளிக் செக்டர் ஸ்டீல் கம்பெனி. நாங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் வந்து டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. அதாவது ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. இது ஃபினான்ஷியல் 26ல் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிமர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் அந்த பிஸ்னஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்லேருந்து தனியாட்ட அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட ரிசல்ட்ஸை நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் ஓரளவு மாடரேட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 1 ஈக்விட்டி ஷேர், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். பட் ரெக்கார்ட் டேட் அவங்க எதுவுமே இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ எல்லாம் அவங்க ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஷேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்குக்கு வந்து லைசன்ஸ் கிடச்சிருக்கு சேட்டலைட் இன்டர்நெட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராதித்ய சிந்தியா அவர் வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் மூலமாட்டு. இது வந்து எலன் மஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அதானி என்டர்பிரைசஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 45% காலி, 976 கோடி. ஆக்சுவலி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் விழுந்திருக்கு 14%, 21,961 கோடியாக இருக்குது. இது போக அதானி என்டர்பிரைசஸில் அதானி குரூப்போட எபிட்டா 3,786 கோடியாக இருக்குது. இதுவும் 12% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,466 கோடியாக இருக்குது, 34% விழுந்திருக்கு. இன்குபேட்டிங் பிஸ்னஸில் எபிட்டா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,800 கோடியாக இருக்குது. அதாவது ஏர்போர்ட்ஸு, ரோட் செக்மெண்ட் இது எல்லாமே இந்த இதில் கால்குலேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்னு சொல்லலாம். அதாவது நவி மும்பை ஏர்போர்ட்டு, காப்பர் பிளான்ட்டு, கங்கா எக்ஸ்பிரஸ்வே இது எல்லாமே அவங்க கைவசம் இருக்குது. ஸோ விரைவில் வந்து அவங்களோட ஏர்போர்ட் பிஸ்னஸையும் தனியாட்டு கொண்டு வருவாங்க. அது இல்லாமல் அவங்களோட அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் மூலமாட்டு $750 மில்லியன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ஃபைனான்ஸை வந்து அதாவது எக்ஸிஸ்டிங் டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இவங்களோட நெட் எக்ஸ்டர்னல் டெப்ட் மட்டும் 52,667 கோடியாக இருக்குது. 7% இயரானர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, குவார்டர் பேசிஸில். இப்போதைக்கு அதானி குழுமம் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் ரிஃபைனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாடு BPCL, IOCL, HPCL இவங்க எல்லாமே ரஷ்யன்ட்டு ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க, ரஷ்யன் கண்ட்ரிகிட்டேருந்து. ஆனால் பிரச்சனை என்னென்னா நீங்கள் அங்கேருந்து வாங்கினீங்கன்னா நான் வந்து ஹெவியாக டேரிஃப் போடேன்னு சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப். இப்போ போட்டுட்டார் ஒரு வழியாட்டு. ரஷ்யாவிலேருந்து நீங்கள் எனர்ஜி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அடிஷ்னலாட்டு பெனால்ட்டி, டேரிஃப் இன்க்ரீஸ் ப்ளஸ் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காரு. பட் நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம், இது எப்படி கம்ப்ளீட் ஆகும்னு தெரில. கிட்டத்தட்ட ரஷ்யன் ஆயில் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாங்குறது 60% இருக்குது. இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்டில் 60% ரஷ்யாவிலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து இங்கே ரிஃபைனிங் ஆகிட்டே இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நயரா எனர்ஜி மூலமாட்டு, அது போக IOCL, BPCL, HPCL. ஆனால் இப்போ இந்த டேரிஃப்னால என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில இந்தியா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். JSW எனர்ஜியோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 743 கோடி. ரெவன்யூ 78.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,143 கோடி. எபிட்டா 96.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,789 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 54.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
1893 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இன்ஸ்டால் பண்ணது 12,768 மெகாவாட்னு சொல்கிறாங்க. 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைட்ரா எனர்ஜியை வந்து அக்யூசிஷன் பண்ணாங்க, அதாவது ஆர்கானிக் ரினோவபிள்ஸ் அது ஒன்று, அது 550 மெகாவாட்டு. ஸோ அதை வந்து அக்யூஷன் பண்ணாங்க, அதுவும் ஒரு மைல் ஸ்டோன். நெட் பவர் ஜென்ரேஷன் 13.5 பில்லியன் யூனிட்ஸ் 71% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரினோவபிள் ஜென்ரேஷன் 5 பில்லியன் யூனிட்ஸ் 54% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஜென்ரேஷன் 73% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 11.8 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. இது வந்து JSW எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சாம்பல் ஃபெர்டிலைசரோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 549 கோடி. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5697 கோடி. எபிட்டா 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 625 கோடி. எபிட்டா மார்ஜின் 11% இருக்குது, அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது. சாம்பல் ஃபெர்டிலைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் சாந்தி கோல்டு IPO நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து 17% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக நான் அப்ளை பண்ணது ஆதித்யா இன்ஃபோடெக் ஒன்று, அது நாளைக்கு தான் அலாட்மெண்ட் ஆகும், அது நைட் ஆகும். இது போக NSDL நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சாலே நல்லது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜைடஸ் வந்து பார்த்தீங்கன்னா phase 3 ட்ரையல் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லூப்ரின் செட்டின் இன்ஜெக்ஷனுக்கு வந்து phase 3 ட்ரையலை வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேண்டி CDSOட பர்மிஷனும் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 970 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 23.45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10,244 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 24.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிமெண்ட் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டும், அதாவது இவங்களோட சிமெண்ட் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டும் 9,911 கோடியாக இருக்குது, 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெடி மிக்ஸ்டு காங்கிரீட் ரெவன்யூ 421 கோடியாக இருக்குது, 28.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 19.1% இருக்குது. இது போக அவங்களோட சிமெண்ட் கெப்பாசிட்டி 104.5 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம். அவங்களோட பிளான் கெப்பாசிட்டி மார்ச் 2026 118 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் நாங்கள் டச் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. 57 மெகாவாட் விண்ட் பவரும் பார்த்தீங்கன்னா இந்த Q1 ஃபினான்ஷியல் இயரில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ரினோவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 473 மெகாவாட் வச்சுருக்காங்க. இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. காக்னிசான் வந்து TCS இன்ஃபோசிஸை ரெவன்யூ க்ரோத்தில் பீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் தர்ம அடி வாங்கியிருக்கோம், ஏன்னா ட்ரம்போட டேரிஃப் அடி விழுந்துச்சு. கடைசியில் இவங்க வந்து இந்த மாதிரி ரெவன்யூ க்ரோத் வந்து காக்னிசான் நல்லா பண்ண உடனே ஓரளவு IT ஸ்டாக் ஸ்டடியாக நின்றுச்சு. ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q2ல. பட் அவங்க சொல்கிறது சேலரி ஹைக் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், காக்னிசானோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சொன்னது அது செகண்ட் ஹாஃபில் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போதே IT கம்பெனி சேலரி ஹைக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாபரோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 514 கோடி. ரெவன்யூ 3405 கோடியாக இருக்குது, 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் ப்ராஃபிட் 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக சீசனல் போர்ட்ஃபோலியோ பிஸ்னஸ் வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட சாலிட் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 95% கெயின் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் ட்ரஸ்ட்டு அதை வச்சு பார்க்கும்போது டூத்பேஸ்ட் பிஸ்னஸ், அதாவது டூத் பேஸ்ட் பிஸ்னஸ் 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, க்ரோத் ஆயிருக்கு. ஃப்ரூட் ஜூஸ் போர்ட்ஃபோலியோ, அதாவது ரியல் ஆக்டிவ் பிராண்ட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைஜஸ்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோ 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோம் கேர் பிஸ்னஸ் 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கின் அண்ட் சலூன் போர்ட்ஃபோலியோ 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹேர் கேர் பிஸ்னஸ் 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது போக அவங்க வந்து அவுட்லெட்ஸ்னு பார்க்கும்போது 63,000 அவுட்லெட்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. 1.52 மில்லியன் அவுட்லெட்ஸ், 1.45 மில்லியன் அவுட்லெட்ஸில் வந்து 1.52 மில்லியன் அவுட்லெட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. வில்லேஜ் கவர் எக்ஸ்பேண்டட் ஆனது 10,000 வில்லேஜஸ்க்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.33 லேக் வில்லேஜஸுக்கு வந்து போயிருக்குது. அதாவது 10,000 நெட்டை ஆட் பண்ணி 1.33 லேக்ஸ் வில்லேஜஸுக்கு இவங்களோட ப்ராடக்ட் போயிருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.